வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஜே அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. குட் திங்ஸ் கம் இன் த்ரீஸ் அப்படின்னு போட்டு 3 விஷயம் போட்டிருந்தாங்க. ஒன்று October 20th, October 27th இன்னொன்று November 5th அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு நாள் இதை பார்த்த உடனே புரியல, ரெக்கார்ட்னா ஏதோ ரெக்கார்ட் பண்ண போகிற டிவைஸு. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏதோ மேக்னெட்டிக் கனெக்டர் மாதிரி இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரோனோட ஒரு பேட்டரி தான். ஏன்னா நம்ம மேவிக் மினி 2 இல்லை எல்லா ட்ரோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த லைட் இண்டிகேஷன் 25, 50, 75, 100 இந்த லைட் இண்டிகேஷன் பேட்டரி பர்சன்டேஜ். அப்புறம் இந்த பட்டன் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கிளிக்கு, அப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ட்ரோன் பேட்டரி ஆன் ஆகிடும். அப்போ இது கண்டிப்பாக ட்ரோன் தான். இந்த போஸ்ட் நான் அன்றைக்கே பார்த்துட்டேன். ஆனால் அந்த ஆயுத பூஜை க்ளீனிங் ஒர்க் அப்படின்றதுனால அப்படியே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் சரி இப்போ போடுறேன். அதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. என்னென்னா நான் அன்றைக்கே போட்டிருந்தேன் அப்படின்னா மற்ற 2 விஷயம் என்னன்றது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி என்னென்னா இது இந்த 3மே என்னென்ன விஷயன்றது கன்ஃபார்மாக ஓரளவுக்கு அஃபிஷியலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துடலாம். October 20th ரெக்கார்டுன்னு இருக்குது. ரெக்கார்ட்னால் நம்ம என்ன பண்ணுவோம், டிஜேயோட ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன் கேமரா ஒன்று இருக்குது. அதை விட்டோம்னா என்ன நார்மலாக ட்ரோன்ஸில் வீடியோ எடுப்போம். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ரெக்கார்ட் பட்டன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் October 20th என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். October 20th கீழே வந்தோம்னா அது இருக்குது பாருங்கள். கேமரா, கிம்பல், அப்புறம் கேமரா எல்லாமே சேர்த்து தாங்க கொடுத்துருக்காங்க. October 20 ரிலீஸ் டேட் ஆஃப் டிஜே ரோனின் கேமரா. இதுக்கு முன்னாடி டிஜே கிம்பல் தான் இருந்திருக்கும் கேமராங்களுக்கு. இவங்க யோசிச்சிருப்பாங்க போல், நம்ம எதுக்கு இவ்வளோ பெரிய கிம்பல் பயங்கரமான ஒரு பில்டு குவாலிட்டியோட செஞ்சு வேறு ஒருத்தவங்களோட கேமராவில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும், நம்மளே ஒரு கேமரா செஞ்சிடலாம் கிம்பலோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஜே ரோனின் கேமரா பேட்டர்ன் பண்ணதுலேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8K 60 ஃப்ரேம்ஸ் அப்புறம் 4K 120 ஃப்ரேம்ஸ் வரைக்குமே இது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் ரப்பர் கிரிப்பு. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரப்பர் கிரிப் இருக்குது. டாப் ஆங்கிளில் மேலே பிடிக்கிறதுக்கு, இது சைடில் பிடிக்கிறதுக்கு. இது நாப் இந்த கிம்பல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். இது ஒரு டச் ஸ்க்ரீனு இன் ரா. இது அதான் 8K 60 ஃப்ரேம்ஸ் 4K 120 ஃப்ரேம்ஸ் ஆல் இன் ரா, விச் மீன்ஸ் டிஜே ஹாஸ் காட் சம்திங் ஈவன் மோர் பவர்ஃபுல் தென் தி ZenMus X7 கேமராஸ் இன் தி ஒர்க்ஸ். இந்த ZenMus X7 கேமரான்றது பார்த்தீங்கன்னா டிஜே இன்ஸ்பயர் 2ல யூஸ் பண்ணுறதுங்க. இந்த லென்ஸ் வச்சு தான் நம்ம பிகில் அப்புறமா கைதி படத்துங்களுக்குலாம் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தது. பிகில் அந்த ஃபுட்பால் சீன்ஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஷாட்ஸ்லாம் இந்த லென்ஸில் எடுத்தது. கைதிலையுமே காட்டில் அந்த லாரியெல்லாம் சேஸ் பண்ண சீன்ஸ்லாம் இந்த லென்ஸில் டிஜே இன்ஸ்பயர் 2ல எடுத்துட்டு இருந்தாங்க. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா டிஜே இன்ஸ்பயர் 2 ஆப்ரேட்டர், ட்ரோன் ஆப்ரேட்டர், அந்த படத்துக்கு ஆப்ரேட் பண்ணவர் நம்ம ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்ஸ்பயர் 2 இந்தியன் சினிமாவில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க ட்ரோன்ஸை, என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அவர் என்னென்ன படத்துக்குலாம் எடுத்தாருன்றதை அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பார். அது நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த லென்ஸை விடவே அதுவே நல்லா இருந்தது. அதை விடவே இது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8K 60 ஃப்ரேம்ஸ். என் லேப்டாப்லாம் 4K 30 ஃப்ரேம்ஸே ஹேண்டில் பண்ணாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்படும் ரெண்டர் பண்ணுறதுக்கெலாம். 8K 60 ஃப்ரேம்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு நார்மல் பர்சனுக்கு கிடையாது. சினிமாட்டோகிராஃபி, சினிமா லைனில் இருக்கவங்க அவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. பயங்கரமாக இருக்குது. இது October 20. ஓகே, எங்கே October 20 ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது October 27. இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ட்ரோன் மாதிரியும் இருந்தது, ப்ளஸ் ஒரு கனெக்டர் மாதிரியும் இருந்தது. இது என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா October 27 பாருங்கள். லான்ச் ஆஃப் டிஜே ஆக்ஷன் 2 கேமரா. நான் ஆஸ்மோ ஆக்ஷன் வச்சுருக்கேங்க. டிஜேயோட ஒரே ஒரு ஆக்ஷன் கேமரா ஆஸ்மோ ஆக்ஷன். இது டிஜே ஆக்ஷன் 2, ஆஸ்மோ இல்லை டிஜே ஆக்ஷன் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாலுமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது கோப்ரோலேயே ஒரு மாடல் இந்த மாதிரி இருக்கும். அது என்ன மாடல்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. வெறும் லென்ஸ் மட்டும் இருக்கும். பின்னாடி அதுக்கு ஸ்க்ரீன் இருக்குமா இல்லைன்னு கூட தெரியல. ஆனால் இதில் ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நான் ஆஸ்மோ ஆக்ஷன் வச்சுருக்கேன். என்னால் அதை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஒரு ஹாஃப் சைஸ் ஹெல்மெட் தான் வச்சுருக்கேன். அதில் கீழே நம்ம பேசுகிற இடத்தாண்ட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஹெல்மெட் டாப்பில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த ஒரு டேப்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது பயமாக இருக்கும். விழுந்துருமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக போகும்போது. ப்ளஸ் வெளியேருந்து யாருனா பார்க்குறாங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். என்னடா இது, யாரோ தலையில் ஏதோ மாட்டிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தோணும். இதில் வச்சுருக்காங்க பாருங்களேன், குட்டியாக இருக்குது. அது செயின் மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதுலேயுமே இருக்குது டிஸ்அட்வான்டேஜ். அது எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஏதாவது மேக்னெட்னு சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்களேன். இது உள்ளே இருக்கும், இது வெளியே நம்ம போடுவோம், அதில் அப்போ மேக்னெட்டில் ஃபிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது மேக்னெட்டிக் கனெக்டர்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் கனெக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயே பேட்டரி இது வரைக்கும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் கூட வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இதில் சரியாக தெரியல ஒன்றுமே. கீழே இருக்கிறது பேட்டரின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ஏதோ புதுசாக இருக்க போது மட்டும் தெரியுது. ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கோப்ரோவில் ஒன்று இருக்குது. ஷர்ட்டில் செயின் மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஷேக் இருக்க தான் செய்யும். அதுக்கெலாம் என்ன காம்பன்சேட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு இந்த ஆக்ஷன் கேமரா லான்ச் ஆனால் தான் தெரியும். இதோட ஃபீச்சரும் பார்த்திங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா, 4K 60 ஃப்ரேம்ஸு,
2.7K 120 4K ஸ்லோ மோஷன் இருக்குது. அதே தான் சேம் தான் நம்ம ஆஸ்ம் ஆக்ஷன் இருக்க மாதிரி. ஏதாவது கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டியோ வீடியோ குவாலிட்டி மட்டும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆக்ஷன் 2 அக்டோபர் 27. இப்போ மூணாவது நவம்பர் 5 தீபாவளிக்கு அடுத்த நாள் என்ன அப்படின்னா ட்ரோன் தான். நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து மேவிக் மினி 3 இருக்கும், DJI மினி 3 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மினி 3 வந்து இப்போதைக்கு வர வாய்ப்பு தான் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ தான் வந்து ஆட்டலோட நேனோ ட்ரோன், ஃபிமி எக்ஸைட் மினி, அப்புறமா அப்சனோட ஜீனோ மினி ப்ரோலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்க நெகட்டிவ்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு DJI மினி 3 கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. யாருமே கொடுக்காத ஃபீச்சரை திரும்பியுமே இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 5 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுதான் DJI மேவிக் 3. இதே மாதிரி பாருங்கள் 2 கேமரா இருக்குது பாருங்கள். இதில் டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் லீக்ஸ் தான் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. மேவிக் 2 ப்ரோவோடவே ஒரு கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆம்னி டைரக்ஷனல் சென்சார்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பின்னாடி மேலே கீழே லெஃப்ட் ரைட் எல்லா சைட்லையுமே இது இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் மேலெலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி 20 மெகா பிக்சல் சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து 920 கிராம்ஸு. மேக்ஸிமம் ஃபைட் டைம் 46 மினிட்ஸ். இதுதான் வந்து பயங்கரமான ஒரு ஃபீச்சராக இருக்குது. மற்ற இதெல்லாமே 30 to 35 மினிட்ஸ் வரும். இது 46 சொல்லியிருக்காங்க. 46னால் ஒரு 40ஆவது கிடைக்கலாம் மேபி. அது இல்லாமல் 5.2K ரெசல்யூஷனில் இருக்க போது. ஆம்னி டைரக்ஷனல் சென்சார் சொன்ன மாதிரி தான். இன்ஃப்ராரெட் டிடெக்ஷன் சிஸ்டம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு பாருங்கள். இன்ஃப்ராரெட்டு எல்லாமே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுதாங்க இந்த 3 விஷயமும் குட் திங் கம்ஸ் இன் 3s அப்படின்றது. அதே மாதிரி நிறைய பேர் DJI மேவிக் மினி 2 அதுக்கெலாம் வந்து ப்ரொப்பலர் கார்டு கேட்டிருந்தீங்க. ப்ரொப்பலர் கார்டு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம். நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ப்ராடக்ட் வந்து திரும்பி ஸ்டாக் வந்திருக்கு. நான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ தான் போட்டிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா செக் அவுட் பண்ணும்போது டெக் 200 ஆஃப்ன்றதை நீங்கள் ரெடீம் பண்ணிங்கன்னா ₹200 மைனஸ் ஆகும். அது இல்லாமல் இப்போ நான் ஒரு ₹50 கூப்பன் வேறு பார்த்தேன். அது எத்தனை நாள் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு ₹250 மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு லேண்டிங் கியருமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ரிவ்யூமே வந்து அடுத்து வர இருக்குது. நிறைய பேர் அதுவுமே கேட்டிருந்தாங்க லேண்டிங் கியர் பற்றியும் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ரோன்ஸ் அப்புறம் 3D பிரிண்டிங் பற்றி முக்கியமாக வீடியோஸ் வரும், வீலாக்ஸும் வரும். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ட்ரோன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் அப்படின்னா வந்து நீங்களும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.